அப்போது நாங்கள்லாம் சொல்கிறோம். நான், அண்ணன் பண்ருட்டியார் அண்ணன், இன்னொரு 4-5 பேர் எல்லாருமே வந்து சொல்கிறோம், கேப்டன் நம்ம ஆளுங்களை ஒரு 140 பேரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க கேப்டன். அரெஸ்ட் பண்ணி இங்கே வலசரவாக்கம் ஒரு மண்டபத்தில் வச்சுருக்காங்க. 140 பேரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? எடு வண்டி அப்படின்னாரு. சார், சினிமாவில் வண்டி போகிற மாதிரி போகுதுங்க. பின்னாடி அவர் முன்னாடி ஃபஸ்ட்டு வண்டி போகுது, பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 60-70 வண்டி மெட்ராஸ் சிட்டிக்குள்ள போகுது பாருங்க. போய் நேராக மண்டபத்துக்கு போயிட்டார். போலீஸ்காரங்க கதவை மூட்டாங்க. கதவை திறக்கலைன்னா இப்போ அடிச்சு நொறுக்கிட்டு நான் உள்ளே வந்துடும் அப்படிங்கிற. கதவை திறந்துட்டாங்க. கதவை திறந்துட்டு மெயின் கேட்டை திறந்துட்டு உள்ளே விட்டாங்க. உள்ளே போனால் உள்ளே ஒரு கேட்டை திறக்க மாட்டேங்காங்க. கதவை திறங்க, நான் என் ஆளை பார்க்கணும் அப்படின்னு. அதுக்குள்ள போலீஸ்லாம் எங்கேயோ ஃபோன் பண்ணுறாங்க. எங்களுக்கு தெரியும் எங்கே ஃபோன் பண்ணுறாங்கன்னு. ஆளுங்கட்சியில் இருக்கிற முக்கியமான ஆளுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. கேப்டன் வந்திருக்கிறாரு, பார்க்கணுங்கிறாரு. அப்படியே ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க. இவர் என்ன பண்ணுறாரு, நீ திறந்து விடலைன்னா நான் வெளியில் ரோட்டில் போய் உட்காந்துருவேன்னு சொல்லிட்டு வெளியில் ரோட்டில் வந்து வேட்டியை மடிச்சுக்கிட்டு உட்காந்துட்டாருங்க. திறந்து விடலைன்னா நான் எந்திரிக்க மாட்டேன். அப்புறமா அவன் எங்கேருந்து போட்டான் வச்சான் வந்தான் போனான். கேப்டன் வாங்க உள்ளே வாங்க, இன்னும் கதவை திறந்து விட்டாங்க. கதவை திறந்துன்னு உள்ளே போனோன்னா நாங்கள் 140 பேர் உள்ளே உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அப்புறம் கேப்டன் வந்து சொல்றாரு, அவங்கள எல்லாத்தையும் விடுங்க, என்னையும் அரெஸ்ட் பண்ணுங்க அப்படிங்கிறாரு. என்னால் தானே வந்து உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் வந்தது போனது வச்சது, அவங்கள விட்டுருங்க, இனி அரெஸ்ட் பண்ணுங்க. அவன் இப்போ போலீஸுக்கு ஒன்றுமே புரியல. இப்படி ஒரு ட்விஸ்டா ஒன்றுமே புரியல. அரசு அதிகாரிகள்கிட்ட மன்னிப்பு கேட்டு வண்டியை அனுப்பி விட்டாரு. வேற நான் வண்டியை ரெடி பண்ணி கொடுத்துட்றேன்ட்டாரு. இன்னொரு பக்கம் தான் சார்ந்த நம்ம கட்சியை சார்ந்த தொண்டர்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா களத்துல இறங்கி நிக்கணுங்க.